காலப்போக்கில் நாம் அப்படியே அல்லாஹ்வை மறந்து துனியாவுடைய மோகத்திலிருந்து விட வேண்டாம். துனியாவுடைய மோகத்திலிருந்து விட வேண்டாம். நாம் எதிர்நோக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நாம் எதிர்நோக்க இருக்கக்கூடிய கஷ்டங்கள், இன்னல்கள், நெருக்கடிகள் அதிகமானதாக இருக்கின்றன. நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நமக்கு எதிராக நிறைய சதிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய சரியத்தை அளிக்க வேண்டும் என்று இருக்கின்றார்கள். நம்முடைய சொத்துக்களை சூறையாட வேண்டும் என்று இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் தீர்வு நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசனாக மாற வேண்டும். அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைய வேண்டும். அந்த நெருக்கம் கிடைத்தால் உங்களுக்கு பயம் இல்லாமல் இந்த மண்ணில் வாழலாம். இந்த மண்ணில் இல்ல, எந்த மண்ணில் வேண்டுமானாலும் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் நான் சொல்வேன், நீங்கள் அல்லாஹ்வின் நேசத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிவிட்டோம். யாராவது சொல்ல முடியுமா என்னோடு அல்லாஹ் 24 மணி நேரமும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறேன் என்று? நீங்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கிறீர்கள் என்று? இல்லையே, நாம் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிவிட்டோம். இந்த உலக மோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பண மோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சம்பாதிப்பது மாத்திரம் நம்ம நோக்கம் அல்ல, அது அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை சம்பாதிக்க வேண்டும். இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், உங்களுக்கு இந்த உலகத்தை நினைத்து கவலை வேண்டாம். இந்த உலகத்தை நினைத்து உங்களுக்கு கவலை வேண்டாம். இந்த ரிஸ்கை நினைத்து உங்களுக்கு கவலை வேண்டாம். உங்களுடைய கவலை எல்லாம் ஒன்றே ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடுவதாக இருக்க வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடினால் மேல் கட்ட எல்லா விஷயத்தையும், மேல் பார்த்த எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் பார்த்துக் கொள்வார். அந்த கவலை இருக்காது. ரிஸ்கை நினைத்த கவலைகள் இருக்காது. இந்த உலகத்தை நினைத்த உங்களுக்கு கவலை இருக்காது, பயம் இருக்காது. நீங்கள் ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் வேண்டும். எனக்கு எப்படியாவது அல்லாஹ்வின் பொருத்த வேண்டும். என்னுடைய பார்வை, என்னுடைய அசைவு, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை, என்னுடைய வாழ்க்கை எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நெருக்கத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வாருங்கள். பிள்ளைகளை உருவாக்குங்கள்.